அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எபோ ஆர் பிலோ, எந்த விலைக்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அப் ஆர் டவுன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோங்க. இது சும்மா ஒரு அடிஷனல் ரெஃபரன்ஸ், உங்களுடைய சிந்திப்பதற்காக மட்டும்தான். நீங்க மேக்ஸ் சார்ந்து சிந்திச்சு படிப்பீங்க, நீங்களே ஓனா படிக்கலாம், யார்ட்டையாவது கிளாஸ் போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். வேலை அது மேக்ஸ் சார்ந்து இருந்தால் சரியா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்லுவேங்க, என் வீடியோவை யார் யூடியூப்ல போட்டாலும் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க ஓனா உங்க பேர்ல இது பண்ணி எல்லாமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ணாதான் சரியா இருக்கும். நிறைய எதுக்கு நான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட 5 வருஷம், நான் எப்போ 6 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்ப இருந்து சொல்லிட்டு தான் இருக்கும். நிறைய ஒருத்தர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, எனக்கு ட்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. நீங்க படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. இல்லையா உங்களுக்கு அதை பற்றி தெரியலையா, எதுவுமே செய்யாதீங்க. மார்க்கெட்ல உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை பாருங்க. நிறைய என்ன எனக்கு மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி ஏமாத்தி இந்த விட்டுட்டேன் சார், கால்ஸ் வாங்கி பண்ணேன் அப்படின்லாம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகேங்களா, நீங்க படிச்சு தெரிஞ்சிருந்தா தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகே, இன்னைக்கு தேர்ஸ்டே, எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல வெரி வெரி மஸ்ட் நம்ம ரூல் 0 to 0 கால் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விலையில வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த விலையில மட்டும்தான் வாங்கணும். எந்த டைம்ல எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த டைம்ல மட்டும்தான் 0 to 0 கால் எடுக்கணும். நான் 0 to 0 கால் சொல்லி கொடுக்கறதோட சரி, என்னுடைய 0 to 0 கால் சேஃப் ட்ரேட்லயே எனக்கு 0 to 0 வரும்போது தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்போ டைமிங் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டன்டா என்ன ஆகுன்னு சொல்லியிருக்கேன், அது இன்ஸ்டன்டா அது என்ன மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதுல புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் எகைன் உங்களுக்கு என்ன மார்க்கெட் இன்னைக்கு என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்குன்றது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் பொழுதோ இல்ல பெரிய ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆனாக்கல அதுக்கப்புறம் மல்டிபிள் சான்சஸ் நீங்க எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா 0 to 0 கால்லாம் எவ்வளவு எந்த விலையில வாங்கணுன்றத முதற்கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம், எந்த டைம்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அது மஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னைக்கு 24,700 புட் 92 rupeesக்கு கீழே இருந்தா, பிலோ 92 rupees பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அப்சைட் செல்லும். அதே 92 rupees எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைட் செல்லும். நான் மார்க்கெட் ஏறும் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதை வாங்குங்க வியங்கன்னு கிடையாது. இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். புரியுதுங்களா, ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி மேக்ஸ் படி ஏறும், இறங்கினா எப்படி மேக்ஸ் படி இறங்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல 92 வரும் பொழுது நீங்க உங்க டிசிஷன் எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் விஷ். உங்க டெக்னிக் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் ஏதோ ஓபன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க, எதை வேணா பாருங்க. நம்ம மேக்ஸ் அதுக்கு செட்டன் ரூல். அதே போல ஒரு 92 rupeesக்கு மேலதான் இருக்காரா கீழே தான் இருக்காராங்கிறது ஒரு லைனை போட்டு பாக்குறது இல்ல. அதுலயும் ஃபால்ஸாவும் நம்மள ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அதுவும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சில டைம் கரெக்டா போயிடுவோம், சில டைம் ஃபால்ஸா ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு விடுவோம். அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே போலங்கிறது ஏறினா ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் எதர் அப் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், ஆர் டவுன் ஆகும். அப்போ ஒவ்வொரு விலையிலையும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்போ இங்க வரும்போது நான் முடிவெடுத்துவோம்னு சொல்றேன்னா, கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க திரும்புறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே இருக்கும், இல்ல டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல மேல போனாலும் ஒரு இடத்துல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்ப பங்குச்சந்தைங்கிறது டைம் வேல்யூ ஆப்ஷன், அதுவும் முக்கியமா ஆப்ஷனுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்டான டாபிக். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தயவு செய்து ஆப்ஷன் பண்ணாதீங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல அவ்வளவு சுவாரஸ்யம் ஒளிஞ்சிருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய பிரீமியத்தை இந்த விலையில தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. அந்த விலையில வாங்காம அது இன்னொரு விலையில எடுத்து அழகா அதை போய் இந்த இடத்துல தான் நான் போறேன்னு சொல்லிட்டு போகும். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, பிரீமியம் ஈஸியா மெல்ட் ஆகுது சார் அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில போயிட்டு நம்ம கால்குலேஷனை போட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்க. அதுக்கு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டைம்ல என்ன மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்றது பார்த்து அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.